அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி புது மாதிரியாக பேபி பொட்டேட்டோஸ் வந்து க்ரீனிஷ் கலரில் ஷாலோ ஃப்ரை அண்ட் க்ரீமியாக செய்ய போகிறோம். பசங்கள்லாம் எப்பயுமே ரெட் கலரில் அந்த மிளகாத்தூள் போட்டு பெப்பர் பவுடர் போட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி தருவோம். இன்றைக்கி க்ரீனிஷாக செஞ்சு கொடுப்போம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குக்கரில் ஒரு 1/2 kg பேபி பொட்டேட்டோ எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்து நான் ஒரு கட்டு வாங்கினேன் புதினா, அதில் 1/2 கட்டு எடுத்து நான் ஆஞ்சி போட்டு வச்சுருக்கேன். கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை, அந்த ஸ்வீட்னஸ் தெரியாது, அந்த க்ரீனிஷ்காக போட்டிருக்கேன். அது கூட ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த க்ரீன் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஸோ அது அரைச்சி 2வது ஸ்டெப்பு அரைச்சி எடுத்து வச்சிருச்சு. 3வது ஸ்டெப்பு ஒரு பேன் வச்சு பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருங்க. அப்படி இல்லைனா அது வந்து கருகுன மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் பட்டர்லேயே ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா எண்ணெயிலையுமே ஃப்ரை பண்ணலாம். நான் 2ம் போட்டிருக்கேன், பாதி பாதின்னு. ஸோ மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் ரெட் சில்லியோ இல்லை மஞ்சள் தூளோ எதுவுமே தேவையில்லை. இவ்வளோதான் இதோட மெத்தடு. இது கூட நான் வந்து வீட்டில் செஞ்சதை அந்த பால் ஏடு இல்லையா, அதை எடுத்து இப்போ காமிச்சேன். அதை நான் கொஞ்சம் நல்லா அடித்து வச்சுருக்கேன். அது போட்டாலும் ஒன்று தான் போடலனாலும் பரவாயில்ல, அது நம்ம சாய்ஸ் தான், ஆப்ஷன். ஸோ நான் அதை எடுத்து வச்சுருக்கேன், நம்ம சேமித்து வச்சுருக்கோமேன்னு. அது அவ்வளோதாங்க. அது நான் அடித்து வச்சுருக்கேன் அந்த க்ரீமை வந்து இப்போ அதில் அப்படியே டெக்கரேஷனுக்காக அதில் போடுறேன். நல்லா இருக்கும். பெப்பரு, மின்ட்டு, இந்த பட்டரு, இதெல்லாம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரணமாக பசங்களுக்கு வந்து பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எப்படி செஞ்சு கொடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் இந்த கொஞ்சம் க்ரீமு, இந்த பட்டர் இதெல்லாம் சேர்க்கும்போது ஸ்கின் வந்து நல்லா கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான இது வந்து பொட்டேட்டோ வேக வச்சு தோல் உரிச்சும் பாருங்கள், அந்த டைம் மட்டும்தான். மற்றபடி டைம் வந்து உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் மேகி மாதிரி தான், மேகி செய்கிற டைம் தான் அது. ஸோ ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரீமியாக ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். க்ரீனிஷ் கலரில் பொட்டேட்டோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.